டியூட்டர்ஸ். ஸோ நம்ம காலேஜில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி மேப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் முதலான வெப் போர்ட்டலில் நீங்கள் போயிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருக்க யூசர் நேம் பாஸ்வேர்டை இதில் என்ட்ரு பண்ணி கேப்ச்கா என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தா நம்மளுடைய காலேஜோட ஸ்பார்க் லாகின் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லாகினில் பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட யாருக்கும் தர வேணாம். ஸோ இந்த லாகின் வந்து பார்த்திங்கன்னா மேண்டட்ரி கோர்சஸ் இருக்கும். மேண்டட்ரி கோர்சஸில் போயிட்டு சப்ஜெக்ட் அதாவது இயர் 2025-26 அண்டு பிரான்ச்சஸ் அதே மாதிரி செம் கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதில் கோர்சஸ் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபேக்கல்ட்டியோட நேம் டிஸ்பிளே இருக்கும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் யார் டியூட்டரோ அவங்க அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணி ஆடு கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு கிளாஸ் டியூட்டர்ஸ் நேமோட கோடு தெரில அப்படின்னா பக்கத்தில் ஃபேக்கல்ட்டின்னு டேட்டான்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சண்முகப்பிரியா மேமுடைய ஸ்டூடெண்ட் டீட்டெயிலை பார்த்து அதில் இருக்கிற கோடை நான் தொடர்ச்சியாக டைப் பண்ணோன்னா எனக்கு அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஆடு கொடுத்துட்டேன். ஸோ ஒரு 5 டிஜிட் கோடு இருக்கும். அந்த கோடை கண்டினியூஸாக கேப் இல்லாமல் கண்டினியூஸாக டைப் பண்ணிங்கன்னா உங்கள் நேமுக்கு நேராகவே அதுவே செலக்ட் ஆகிரும். அதை ஆடு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷ் அலோகேஷன் அப்படின்னு கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஏ டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட் இயர் இப்போ முடிச்சிட்டாங்க. ஸோ அதில் எல்லாத்தையும் மேப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அதுக்கு ஃபைனலாக ஃபினிஷ் அலோகேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணேன்னா எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அலோகேட்டட் கோர்சஸ் அப்படிங்கிறது ஒரு மெசேஜ் க்ரீன் கலர் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸை கோர்ஸ் மேப் பண்ணுறதுங்க. அப்புறம் ஹோம் பட்டனை கிளிக் பண்ணேன்னா நான் டைரெக்டாக எந்த பிரான்ச்சஸ் செலக்ட் பண்ணுறனோ செகண்ட் செம் செலக்ட் பண்ணுறனோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில் டிஸ்பிளே ஆகும். இதில் ரீசெண்ட் இன்விடேஷன் அப்படின்னு லாஸ்ட்டில் ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்திங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் ஆகும். பாப்அப் மெனு மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை நாம் நோட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் அந்தந்த நேமுக்கு நேராக போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் அதை கொடுத்துர்லாம். தேங்க்யூங்க. அதாவது